அது ஒரு புழுகு. என்ன புழுகு? எதுக்கு ஜெர்மனி போனார்னா முதலீடு இருக்க. சுற்றுப்பயணமா? இது சுற்றுப்பயணம் கிடையாது, சுற்றுலா பயணம், டூரிஸ்ட். ஜெர்மனி போயிட்டு அப்புறம் இங்கிலாந்து போறார். அதுக்கு சொல்லிட்டு போறாரு, தமிழ்நாட்டில் 10,62,000 கோடிக்கு முதலீடு நடந்திருக்கிறது என்று. அதுலயும் நான் புட்டு வச்சிருக்கிறேன். இப்போ அதுக்கு இன்னொரு புத்தகம் போட போறேன். அதுல 10% தான் முதலீடு நடந்திருக்கு. அதுலயும் தெளிவா நான் சொல்லியிருக்கிறேன். இனி திமுகவை விரட்டி ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும். காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு தான் நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை விவசாயிகளும் உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பெருமக்களே, உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். திமுகவை விரட்டி அடியுங்கள். திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள். திமுக விவசாயிகளுடைய விரோதி. உலகத்திலே மிக கொடூரன் யாரு சொல்லுவோம்? நம்ம இல்ல, உலக அரசியல்ல ஒரு கொடூரம் ஒருத்தன் ஜெர்மனில இருந்தான. யார் அவன்? ஹிட்லர். அப்படிப்பட்ட ஹிட்லர் கூட விவசாயிகளை கொடுமைப்படுத்தல, விவசாயிகளை ஜெயில அடைக்கல. ஆனா நம்பூர் ஹிட்லர் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டார். யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு ஒரு கொடுமையானது! நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்தில் போட்டது. இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் மன்னிக்கவே கூடாது. குண்டர் சட்டத்தில் யாருமா போடுவா? கஞ்சா விற்கிறவனை போடுவாங்க, சாராயம் வைக்கிறவன், கள்ள சாராயம் வைக்கிறவன், கற்பனை வைக்கிறவன், பாலியல் கொடுமை, அரிசி கடத்துறவன், மணல் கடத்துறவன், கொலை செய்யறவன், கொள்ளடிக்கிறவன், இவங்களை தான் குண்டர் சட்டத்தில் போடுவாங்க. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாரை போட்டார் குண்டர் சட்டத்தில்? நமக்கு சோறு போடுகிற கடவுள் விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்தில் போட்ட ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். நேரம் வந்து விட்டது அதற்கு. அதெல்லாம் நான் சொல்றேன், விவசாய பெருமக்களை இதெல்லாம் நீங்க மறக்காதீங்க, மன்னிக்க கூடாது இந்த திமுகவை. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள். நம்ம கேட்டோம், என்னையா கேட்டோம்?